ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீமத் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது மதுரை அழகர் கோவில் ஸ்பெஷல் சம்பா தோசை. இதே மாதிரி தான் ஸ்ரீரங்கம் கோவில்லையும் பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்க. இந்த தோசையை எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு நம்ம சேனலில் செஞ்சு காட்டுறேன். கோவிலில் பண்ணுற பிரசாதத்துக்கு சம்பா எடுத்துப்பாங்க. சம்பாவும் கருப்பு முழு உளுந்தும். அதே தோசையை நான் பச்சை அரிசியும் கருப்பு முழு உளுந்தும் வச்சு செஞ்சு காட்டுறேன். 3:1 ரேஷியோ. 3 கப் பச்சை அரிசினா 1 கப் கருப்பு முழு உளுந்து. இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணி 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் மிளகு பொடிச்சது, ரொம்ப நைஸாக பிடிக்காமல் க்ரஷ் பண்ணிட்டா போதும். 1 டீஸ்பூன் சுக்கு, 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இது எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். முதல்ல கருப்பு உளுந்தை தண்ணி நன்னா வடிச்சிட்டு ஒரு 2-3 டீஸ்பூன் தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி விடாமல் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். உளுந்து அரைச்சதும் அரிசி சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா தண்ணியை வடிச்சிட்டு கடைசியாக வேணுங்கிற அளவுக்கு பார்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டு அரைக்க வேண்டாம். இது கோர்ஸாகவும் அரைச்சிக்கலாம், இல்லை ஸ்மூத் பேஸ்ட்டாக வேணுனாலும் நீங்கள் அரைச்சிக்கலாம். இதை நம்ம தோசைன்னு சொன்னாலும் அடை மாதிரி கெட்டியாக தான் இருக்கணும் மாவு, ரொம்ப லிக்விடாக இருக்கக்கூடாது. இப்போது இந்த மாவுக்கு தேவையான உப்பு, நம்ம எடுத்து வச்ச சுக்கு பொடி, பெருங்காயத்தூள், மிளகுத்தூள், சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கணும். கலந்து 3-4 மணி நேரம் இதை ஃபர்மெண்ட் பண்ணுவோம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்தா நல்லாயிருக்கும் வாசனையாக. இப்போ 3 ஹவர்ஸ் ஆகிருக்கு. நான் இந்த தோசையை வாக்க போகிறேன். இதுக்கு ஸ்டவ்வில் கனமான ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன், இரும்பு தோசைக்கல். அதில் 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கணும். இந்த தோசை கோவிலில் பிரசாதத்துக்கு வாக்கிறத நெய்யும் நல்லெண்ணெயும் கலந்து தான் வாப்பாங்க. தாராளமாக நெய் விட்டு தாராளமாக நல்லெண்ணெய் விட்டு வாப்பாங்க. நம்ம வீட்டில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நெய்யும் நல்லெண்ணெயும். இப்போ நான் இதை 1-2 கரண்டி மாவு விட்டுருக்கேன். மாவு விட்டுட்டு தேக்க வேண்டாம், அப்படியே விட்டு கவர் பண்ணி வேக வைக்க போகிறோம். மேலே கொஞ்சம் நல்லெண்ணெயும் விட்டுருக்கேன். 3-4 நிமிஷம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். என்னோடய தோசை கல் ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால நெய்யெல்லாம் ஓரமாக போய்க்கிறது. ஸோ நான் கரண்டியை வச்சு லைட்டாக இந்த மாதிரி தோசையை லிஃப்ட் பண்ணி அந்த நெய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி செஞ்சுக்கிறேன். இதே தோசை கல் உங்களுக்கு நடுவில் குழிவாக இருந்ததுன்னா இந்த கஷ்டம் இருக்காது, ஈஸியாக வாக்கலாம். நெய்யெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் தோசை. நான் சொன்ன மாதிரி பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வாத்தா மட்டும்தான் உள்ளே வரைக்கும் போய் வேகும். இல்லைனா வெளியில் மட்டும் கோல்டன் ப்ரௌன் வந்துடும், உள்ள தோசை வெந்திருக்காது. இப்போ ஒரு தோசை ரெடி ஆகிடுது. நான் இதை வடை சட்டிலையும் செஞ்சு காட்டுறேன். இது குழிவாக இருக்கிறதுனால எப்படி வருதுன்னு பார்க்கலாம். 2 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதே மாதிரி 1-1.5 கரண்டி மாவு விட்டுக்கிறேன். மூடி வச்சு 3-4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்க போகிறேன். இந்த அழகர் கோவில் பிரசாத தோசையை நீங்கள் என்றைக்காவது செஞ்சு சாப்பிட்றதுனா இந்த மாதிரி தாராளமாக நெய்யும் நல்லெண்ணெயும் விட்டு செஞ்சு சாப்பிடுங்க. இது ரெகுலராகவே ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை ஒரு டின்னருக்கோ நீங்கள் மெலிசான தோசையாக கம்மியான நெய்யோ எண்ணெயோ சேர்த்து செஞ்சு சாப்பிடலாம். இதில் கருப்பு உளுந்து சேர்க்கறதுனால இது ஒரு நல்ல ஹெல்த்தியான மீலாக தான் இருக்கும். இதை செஞ்சு எடுக்கிறதையே அவ்வளோ டெம்டிங்காக இருந்தது. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது, வாசனையாக இருந்தது. நம்ம இதில் சுக்கு, பெருங்காயத்தூள், மிளகு எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அவ்வளோ வாசனையாக இருந்தது. இதுக்கு தொட்டுக்க ஒன்றுமே தேவையில்லை. உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த மாதிரி தோசை மிளகா அப்படி கூட தொட்டுண்டு சாப்பிடலாம். ஆனால் உண்மையிலேயே இது வெறும் சாப்பிடும்போதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் நல்லா வெந்திருந்தது. இந்த தோசையை நான் இப்போ உங்களுக்கு பிச்சு காட்டுறேன். இங்கே பாருங்கள், உள்ளே எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்ட்டு. கொஞ்சம் பொறுமையாக வேக வைக்கணும், அவ்வளோதான். அப்போ தான் வெளியில் கிறிஸ்பாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். இல்லைனா உள்ளே மாவாகவே இருக்கும், டேஸ்ட் இருக்காது. இந்த அழகர் கோவில் பிரசாத அடையை நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சுலபமானது. கருப்புளுந்து சேர்க்கறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். ஸ்ரீமத் கிரியேஷன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பாய்.